ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே சுட போயிடலாமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ப்ரீடிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம லாங் வீடியோ போடல. நம்ம கேஜெல்லாம் செட் பண்ணிட்டு இப்போ தான் வீடியோ போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 கேஜ் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் சிக்கு கேஜி, மிச்சம் 17 கேஜி ப்ரீடிங்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஜ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டுருக்கோம். நம்ம இந்த மாதிரி கேஜ் வந்து 9 கேஜ் வந்து இதே சைஸில் இருக்கும், 2 பேர் போடுற மாதிரி. அடுத்து ஒரு 6 கேஜ் வந்து ஒரு பேர் போடுற மாதிரி இருக்கும். அண்டு ஒரு 3 கேஜ் வந்து இரும்பு வலையில் அடிச்சது. டோட்டலாக உங்களுக்கு நம்ம ஃபார்மில் தெரிஞ்சுக்கும். ரொம்ப நாளாக வீடியோ போல் ஃபஸ்ட்டு கேஜில் ஃபஸ்ட்டு பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேரண்ட்ஸை. அதோட சிக்கு தான் இது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 எக் வச்சிருந்துச்சு. 2 சிக்கு ஆச்சிருக்கு. நான் எல்லாமே ரெஸ்ட் கொடுத்து இப்போ தான் நம்ம ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மாதம் ரெஸ்ட் விட்டாச்சு எல்லாத்துக்குமே. அதனாலேயும் மோஸ்ட்லி நம்ம வந்து அப்டேட்டே போடலை யூடியூப்பில். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து வீடியோ கண்டினியூவாக நம்ம யூடியூப் சேனல் வந்துகிட்டே இருக்கும். அது போய் இன்ஸ்டாலையும் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போயிட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதே கேஜோட செகண்ட் பேர், இன்னொரு பேர். இந்த பேரை பற்றி ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேர் வந்து நம்ம எக் வச்ச உடனே பானைக்குள்ளே வந்துட்டு வெளியிலே வராது லாஸ்ட் வரைக்குமே. அதே மாதிரி இப்போவும் பானைக்குள்ளே தான் கிடக்கு பாருங்க. வீடியோ கூட எடுக்கல, ஒரு எக் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்கு ஆச் ஆயிடுச்சு. ஏன்னா சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்டுச்சு. அதனால் சிக்கு ஆச் ஆயிடுச்சு நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன். எத்தனை சிக்கு ஆச் ஆயிருக்குன்னு சுத்தமாக தெரில, அந்தளவுக்கு கவரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜ் 2 பார்த்துலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல்லைக்கான தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்குது. இப்போ நீங்கள் கம்பெனி நிற்கிற 2ம் ஒரு பேர். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பறந்துச்சு இல்லையா, அதோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அது வந்து மேல், இந்த க்ரீனு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பானைக்குள்ள இருக்குது. பட் அந்த கம்பெனிக்கு 2 இன்னும் பேர் ஆகலை. அதே நம்ம மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதை நான் ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஷார்ட் வீடியோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலே போட்டுருக்கோம், இன்ஸ்டாலையும் போட்டுருக்கோம். ஷார்ட் வீடியோ பார்த்தா சின்ன சின்ன அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து பெரிய அப்டேட் மட்டும் தான் நம்ம லாங் வீடியோ போட்டுருக்கோம். இந்த பேர் தான் நான் சொன்னது. அதோட அந்த க்ரீனோட ஃபீமேல் இது. எக் வச்சிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 எக் தான் தெரிஞ்சு. டோட்டலாக எத்தனை எக் வைக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் அப்லோடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து சண்டே இதே மாதிரி நம்ம வந்து ப்ரீடிங் அப்டேட் விடுவோம். இதே மாதிரி சண்டே வந்து நம்ம ப்ரீடிங் அப்டேட் வந்து மேக் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து கேஜ் 3 பார்த்தலாம். அந்த கேஜ் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாகிட்டு கேஜியை மாற்றணும். அண்டு இதில் வந்து ஒரு பேர் கிடக்குது. இது ஸ்டார்டிங்லேருந்தே இன்ன வரைக்கும் இந்த பேர் வந்து நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா பானை கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 3 சிக்கு ஆச்சாயிட்டு வந்து எக்கு நம்ம வந்து பானை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அடுத்தே வச்சிட்டாங்க. அதனாலே நம்ம பானை க்ளீன் பண்ண முடியல. சரி எக்கு ஆச்சானோன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பானை வந்து மாற்றி விட்டுருணும். சீக்கிரமே மாற்றிடும். எத்தனை சிக்கு ஆச்சாதுன்னு பார்த்துட்டு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் அப்ல நான் வந்து சொல்கிறேன் இந்த பானை மாற்றுறதை. அண்டு நம்ம இப்போ கேஜ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு மோசமாகுன்னு. கம்பிலாம் ரொம்ப கட் ஆகிட்டு சீக்கிரமாக நம்ம வந்து கேஜ் ஒன்றுனா மாற்ற போகிறோம். இதே பச்சை வலையில் இல்லை, இன்னும் நம்ம வந்து பெஸ்ட்டான வலை, அதாவது இந்த கம்பி வலைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு லைஃப் லாங் கிடக்கும். இன்னும் கொஞ்சம் இது வந்து 5 வருஷம் கேரண்டினா அது ஒரு 10 வருஷம் கேரண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th கேஜி 4வது கேஜில் 2 பேர் இருக்குது. இவங்க 2 பிரச்சனை இல்லை, ப்ரீடிங் எப்படி நல்லாவே கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் பேர் பார்த்துலாம். 3 சிக்கு வந்து தெரியுது. வீடியோ வந்து ஓரளவுக்கு இருக்க முடியல என்னால், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கோட கலர்ஸ் வந்து ஒழுங்காக தெரியல. ஒரே சிக்கு மட்டும் கலர் நல்லாவே தெரியுது. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிறனால ஓரளவுக்கு தெரியல. பட் 3 சிக்கு வந்து நல்லா வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அப்லோடில் ஓரளவுக்கு நல்ல க்ரோத் ஆயிரும். நெக்ஸ்ட் டவர் சைஸ்க்கு ஆயிரும். அண்ட் இன்னொரு பேர் இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து அல்பினோ ஃபீமேலு. மேல் பார்த்தீங்கன்னா க்ரீனில் எல்லோ ஃபேஸு. இவங்களும் நல்ல ஒரு பேர் தான். இவங்களும் சிக்கு ஆச்சாகி இந்த வாட்டி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனைனா ஹீட்டு பிரச்சனையாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது. மேபி இருக்கலாம். சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிக்கு வந்து ஆச் ஆகிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. மிச்சம் 3 டெட் ஆயிடுச்சு. சீக்கிரமே இருக்கும். இந்த ஒரு சிக்கையும் காப்பாற்றணும் அப்படின்னா பானையை மாற்றி விடுறது நல்லது. பானையை மாற்றி விட்டுட்டு நம்ம வந்து அந்த சிக்கையும் காப்பாற்றுற வழியை பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் இப்போ நம்ம பெரிய ஃபார்ம் வச்சுருக்கனால இந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு பேர் 2 பேர் வச்சுருந்தா இந்த மாதிரி வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் நம்ம ஒரு ஃபார்மாக வச்சுருக்கனால ஒரு சிக்கும் இறந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்லோடில் அது வந்து நல்லா க்யூர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து 5லேயும் 2 பேர் இருக்குது. இவங்களும் 2 பேரும் ப்ரீடிங்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேர் பார்த்துலாம். இவங்களும் சிக்கலாம் ஆச்சானா எல்லாமே எக்கோச்சிலேருந்து நம்ம வீடியோ எடுத்து போடல. ஏன்னா கேஜ்லாம் செட் பண்ணல, கேஜ் எழுதி வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ்லேயே நம்ம கேஜ் ரெடி பண்ணலாம் சொன்னோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த கேஜில் உள்ள மொதல் பேர் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு வந்து ஆச் பண்ணி 2 சிக்கும் நல்லா வந்து க்ரோத்தில் இருக்குது. நல்ல ஒரு ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இன்னொன்று இதுவும் பார்த்தீங்கன்னா அல்பினோ. நம்ம அல்பினோலே நிறைய ஃபீமேல் வந்து நம்மள்ட்ட இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா அல்பினோ பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. ஃபீமேலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஸ்க்கு நம்ம வந்து வாங்கியிருந்தாங்க. ஒன்று கூட நம்மள்ட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னும் வரைக்கும் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அல்பினோவில் நம்மள்ட்ட சிக்கும் எப்போவுமே நம்மள்ட்ட வந்து சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகும். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து வந்துச்சுன்னா நான் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பேன். நீங்கள் வாங்குறதுக்கும் கொஞ்சம் தோதாக இருக்கும். அதுக்கப்புறம் கேஜ் 6 பார்த்துலாம். கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா சிக்கு கேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போதைக்கு சிக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாமே ப்ரீடிங்கில் இருக்கிறனால சிக்கு இன்னும் நெக்ஸ்ட் அவுட் ஆகல. அதனால் சேல்ஸுக்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. 6வது கேஜில் ஒரு பேர். இது வந்து நம்ம செமியாட்லேருந்து அடல்ட் ஆகிறதுக்கு போட்டிருக்கோம். நம்ம எப்போவுமே ஒரு கிளச்சு வந்து சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகின எல்லாத்துலேயுமே ஒரு 2 பேர் வரைக்கும் நம்ம வந்து நிப்பாட்டுவோம் நம்ம ஃபார்முக்கு.
இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் நிப்பாட்ட முடிஞ்சு, மீதி எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சீக்கிரமே ரெடி ஆயிரும். அண்ட் பார்த்தீங்கன்னா கேஜி 7 பார்த்துடலாம். கேஜி 7லேயும் ஒரு பேர் வந்து நார்மலாக நம்ம வந்து ரெஸ்ட் விடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். எக்கு வந்து கீழே விட்டுட்டே இருந்துச்சு, ஒரு 3 எக் வரைக்கும் கீழே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் எக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து பானையை கட்டி விட்டோம். பானையை கட்டி அடுத்த நாளே எக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை எக் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தலாம் வாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு, இது வந்து அல்பினோவில், அல்பினோலே வந்து ரெட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டில் வந்து ஃபீமேல் கொஞ்சம் சேட்டைக்கார ஃபீமேல் தான். எதுக்கு அப்படின்னு நான் நெக்ஸ்ட் அப்லோட சொல்கிறேன். ஏன்னா சிக் ஆச்சனக்கு அப்புறம் தான் இந்த ஃபீமேலோட சேட்டை உங்களுக்கு தெரியும். நோட் பண்ணிக்கோங்க. கேஜி பார்த்திங்கன்னா 7 நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 ஏக்கு வச்சுருப்பாங்க. 2 ஏக்கு வெளியே வேஸ்ட் பண்ணிட்டு, பட் நான் வந்து ஒரு 3 ஏக்கிலேருந்து தான் வைக்கணும் பானைக்குலாம் நினச்சிருந்தேன். 6 ஏக்கு வச்சுருக்காங்க. சிக்கு ஆச்சாமல் அப்படின்னு நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துலாம். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஏக்கு கூட கீழே கிடக்கு பார்த்தீங்களா. வந்து ஃபார்ம் வந்து க்ளீன் பண்ணல, அதனால் அந்த ஒரு ஏக்கு கீழே தான் கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜி 8 இந்த 3 6 7 8 இந்த 3 கேஜியும் இந்த இரும்பு கம்பியில் செஞ்சது. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த கேஜி 8ல் ஒரு காக்டெயில் தான் கிடக்கு. இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். தெரில அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் தான் முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்ஸ்டாவில் ஃபாலோவராக இருந்தால் முடியும். ஏன்னா இன்ஸ்டாலே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டுருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் ஸ்க்ரீனில், இன்னொரு வரையும் கொடுக்கேன் ஸ்க்ரீனில். இதான் நம்ம ஐடி, போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஜி பார்த்தீங்கன்னா 9லேயும் வந்து 2 பேர் போட்டிருந்தோம். பட் ஒரு பேர் வந்து என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது வந்து சிக்கை வந்து கொல்ல ஆரம்பிச்சிச்சு, ஃபீமேலை வந்து அடிபட்டு இருந்துச்சு. அதனால் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்பினோ தான் ஃபீமேலு. மேல் பார்த்தீங்கன்னா கோபால்ட் ப்ளூவு மேலு, ஃபீமேலு அல்பினோ. இதுக்கு பேர் சிக்கு வந்து 4 சிக்கு இருக்குது. 4 சிக்கில் 3 சிக்கு நல்லா வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அது வந்து க்யூர் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஜ் 9ல் இன்னொரு பேர் வந்து நம்ம வந்து ஃபீமேல் தனியாக சிக்கு கூடையும் மேல் தனியாகவும் வச்சுருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோ அதை பற்றி நான் கண்டிப்பாக போட நாளைக்கே போடலாம். நீங்கள் அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, எனக்கு வரும் சீக்கிரமே. சிக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் 10வது கேஜிலையும் ஒரே ஒரு பேர் இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா 15 எக் வச்ச பெரிய ஆள் இவங்க தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கிளச்சிலேருந்து எக் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் ரெஸ்ட் விட்டுருக்கோம். இந்த 10வது கேஜியோட பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் தான் இருக்குது. அதுக்கடுத்து இது இப்போ பார்க்குறது 11வது கேஜி. இந்த 11வது கேஜிலையும் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. இன்னொரு பேர் சீக்கிரமே ரெடி பண்ணணும். இவங்க பார்த்தீங்கன்னா மேல் கோபால்ட் ப்ளூ மாதிரி எல்லோ ஃபேஸில் வரும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோ அண்ட் க்ரீனில் வரும். இந்த ஃபீமேல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. எப்போவுமே 3 இல்லை 4 5 சிக்கு 6 சிக்கு வரைக்குமே நெக்ஸ்ட் பண்ணி விட்டாங்க. இந்த வாட்டியும் எக் அதே மாதிரி வச்சிட்டாங்க. நல்லா வந்து அடகாத்துருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோக்கு கூட அசால்ட்டாக விட்டுட்டு அடகாத்துட்ருக்கு. எத்தனை சிக்கு ஆச் ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட் அப்லோட் பார்த்தலாம். அதுக்காக கேஜ் 12 நான் வந்து சொன்னேன் இல்லையா, கேஜ் வந்து 9ல் உள்ளது. ஒன்று வந்து ஃபீமேல் சிக்கு கூட போட்டிருந்தோம் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா ஷார்ட்ஸில் நான் வந்து தனியாக மேக் பண்ணுறேன். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோனா நிறைய பேர் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். இது நம்ம லாங் வீடியோவில் பார்த்துலாம். இது வந்து 3 சிக்கு வந்து 4 சிக்கு வந்து நம்ம ட்ரேயில் எடுத்து தனியாக வச்சோம். மேலே வந்து தனியாக விட்டுட்டு ஃபீமேல் நல்லா அடி வாங்கிருந்துச்சு. ஃபீமேல் ஓரளவுக்கு காப்பாற்றிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் விட்டோம். அதே மாதிரியே ஃபீமேல் நல்லா ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஒரு சிக்கு இறந்து போச்சு, மிச்சம் 3 சிக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அப்லோடில் இதை பற்றி நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். எத்தனை சிக்கு வந்து இது வந்து க்ரோத் பண்ணி விடுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்து கேஜி 13 பார்த்துடலாம். கேஜி 13ல் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் ஃபின்ச்சஸ் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு இன்னும் வரைக்கும் இவங்க ஒரு ரிசல்ட்டும் இல்லை. மேல் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா பாக்ஸ் வச்சோடனே மேல் உள்ளே போய் சவுண்டும் கொடுத்துட்டு கருன்னு நம்ம கூடும் கட்டிட்டு இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா மல்லியெல்லாம் தான் கிடக்கு, வேறு ஒன்றும் இல்லை க்ரீன் கலரில். யோசிக்க வேண்டாம். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் தான். ஃபீமேல் வந்து சுத்தமாக க்யூராக இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம பெட் ஷாப்பில் போய்ட்டு இன்னொரு பேர் வந்து ஃபின்ச்சஸ் வாங்கலான் இருக்கோம். வாங்கிட்டு அதுக்கும் இந்த ஃபீமேலே மாற்றி விட்ருவோம் அப்படின்ட்டு பார்த்துலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 நம்ம பேர் வந்து ஃபின்ச்சஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற கேஜி 14 உள்ள கேஜியில் இவங்களுக்கும் ரெஸ்ட் விட்டுருந்தோம். எக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இதில் உள்ள பேரை நம்ம எடுத்து 9 கேஜியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இதில் நம்ம ஃபின்ச்சஸ் போடுறதுக்கு இடம் வேணும் இல்லையா. அதனால் நம்ம வந்து இந்த பேர் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 9வது கேஜிக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஜ் வந்து 15லேயும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த வாட்டியும் நல்லா எக் வச்சு சிக்கும் வச்சுருக்காங்க. எத்தனை சிக்கு இருக்குன்னு உள்ளே பார்த்துலாம். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சா நானே வீடியோ எடுத்தேன். டோட்டலாக உள்ளே வந்து 4 சிக்கு. ஃபீமேல் உள்ளே தான் இருக்குது, க்ரீன் கலரு. மேல் வெளியில் பார்த்துருப்பீங்க. 4 சிக்கில் 2 பார்த்திங்கன்னா ஒன்று அல்பினோ, இன்னொன்று லூட்டினோ அப்படி வந்திருக்கு. மீதி 2 இன்னும் ஒழுங்காக தெரில. மேபி இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆனால் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆனால் 2 சிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது, அல்பினோ அண்ட் லூட்டினோ. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போவே புக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டேன். நிறைய பேர் நம்ம சேல்ஸுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை ஆன்ஃபீடாக சிக்கா உங்களுக்கு வேணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். இப்போவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 16வது கேஜியில் வந்து அதாவது ஸ்மால் சிக்கு எங்கேயாட்ட அடிபட்டு இல்லைனா சின்னதாக இறங்கின சிக்கு வந்து நம்ம இதில் ஃப்ரீடம் பண்ணி வச்சுருப்போம் தனியாக. ஏன்னா நம்ம சிக்கு கேஜியில் போட்டால் பெரிய சிக்கு வந்து சின்னது கொத்திரும் அப்படின்னு இதில் வச்சுருந்தோம். அதுக்கடுத்து 17வது கேஜில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இதுலேயும் சீக்கிரம் அடுத்த பேர் போடத்தில் நான் நெக்ஸ்ட் அப்லோட சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணி வந்துருந்தாலும் நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா அடுத்து எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சீக்கிரமே நெக்ஸ்ட் அப்லோட சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய்.